Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். So ஸ்கின் கேர் ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சரைசர்ன்றது ரொம்பவே அவசியமான ஒன்று. நாட் ஜஸ்ட் உங்களோட ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் பேரியரை மெயின்டைன் பண்ணி உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அண்ட் உங்களோட ஸ்கின்னில் ஏதாச்சும் பிரேக் அவுட்ஸ் வந்தால் அதை காம் டவுன் பண்ணி சரி செய்கிறதுக்குமே இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாய்ஸ்சரைசரை நிறைய பேர் கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே ஜஸ்ட் யூஸ் பண்ணாலுமே அதோட பெனிஃபிட்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை. மாய்ஸ்சரைசரை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட சேர்ந்து எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அண்ட் இதை வேறு எதுக்காச்சும் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Tip number 1, apply moisturizer on your damp skin. ஸோ இந்த டிப்பை நான் முன்னாடியே நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அண்ட் இதை ஸ்பெஷலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாய்ஸ்சரைசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேசிக்கலி 3 டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஹியூமெக்டன்ட், இமாலியன்ஸ் அண்ட் அக்ளூசிவ்ஸ். ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக நமக்கு வாட்டர் நம்மளோட ஸ்கின்ல இருக்கணுன்றதுக்கு தெர் இஸ் அ ரீசன். ஹியூமெக்டன்ட் அப்படின்றது ஆக்சுவலி இது ஒரு வாட்டர் லவ்விங் சப்ஸ்டன்ஸ். உங்கள் ஸ்கின்ல வாட்டர் இருந்துச்சுன்னா அது கூட இது பைண்ட் ஆகி அந்த வாட்டரை உங்களோட ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ராடக்ட்ஸில் பார்க்குற இந்த ஹைலூரோனிக் ஆசிட், கிளிசரின், யூரியா, ஆலோவேரா ஜெல், இது எல்லாமே ஹியூமெக்டன்ட் தான். வாட்டரை உங்களோட ஸ்கின்னுக்கு ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு போகும். செகண்ட்லி, நம்மளோட மாய்ஸ்சரைசரில் இந்த இமாலியன்ஸ் ஆட் பண்ணலாம். இமாலியன்ஸ்னால் நம்மளோட ஸ்கின்ல ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபிலிம் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸ் தான் இமாலியன்ஸ். நம்மளோட ஸ்கின்ல நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு நடுவில் கேப்பாக இருக்கும். ஸோ அதில் எல்லாமே ஃபில் பண்ணி ஒரு ஸ்மூத்தான அண்ட் சாஃப்டான டெக்ஸ்சரை நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்கறது தான் இந்த இமாலியன்ஸ். எக்ஸாம்பிள், ஷியா பட்டர், செரமைட்ஸ், லிப்பிட்ஸ், இதெல்லாமே நம்ம ஒரு மாய்ஸ்சரைசரில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கும். இந்த அக்ளூசிவ்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னில் ஒரு ஃபிசிக்கல் பேரியர் மாதிரி க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு பேரியர் க்ரியேட் பண்ணனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஹைட்ரேஷன் வெளியே எவாப்ரேட் ஆகாது. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த ஹியூமெக்டன்ட் மாய்ஸ்சரை இழுத்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே கொண்டு போகும் அண்ட் இமாலியன்ஸ் நம்மளோட ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும் அண்ட் அக்ளூசிவ்ஸ் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கும். எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக இருக்கிறது வாட்டர். ஸோ வாட்டர் இருந்தால் தான் அதை ட்ராப் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களோட ஸ்கின்ல ஹைட்ரேஷனே இல்லைனா எப்படி இந்த ஸ்டெப்லாம் நடந்து உங்களோட ஸ்கின் சாஃப்டாக அண்ட் மாய்ஸ்சர்டாக இருக்கும். அதனால தான் உங்களோட ஸ்கின்ல கொஞ்சமாச்சும் ஈரப்பதம் இருக்கணும்னு சொல்கிறேன். ஈரப்பதம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பை அ ஸ்ப்ரே பாட்டில். ஃபேஸ் ட்ரையாக இருக்கப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களோட ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டி இருந்தாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப், அப்ளை மாய்ஸ்சரைசர் ஆன் யுவர் டேம்ப் ஸ்கின். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் டெக்னிக். எஸ், இந்த மாய்ஸ்சரைசரை சாண்ட்விச் மாதிரி நம்ம நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். சாண்ட்விச் மாதிரி உங்களோட ஸ்கின்ல நீங்கள் லேயர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் லேயர் மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேலே ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அண்ட் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாதிரி பிட்வீன் 2 லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசருக்கு நடுவில் ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுறது தான் சாண்ட்விச் டெக்னிக். இது மோஸ்ட் காமனாக நம்ம ரெட்டினால் கூட யூஸ் பண்ணுவோம். ரெட்டினால் சாண்ட்விச் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறனால நம்மளோட ஸ்கின்ல ஏற்படுற இரிட்டேஷன் அண்ட் ஸ்கின் பர்ஜிங்கை கம்மி பண்ணலாம். ஸோ டைரக்ட்லி ஒரு பேர் ஸ்கின்ல உங்களோட ரெட்டினால் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல கண்டிப்பாக இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதுவே 2 லேயர்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசருக்கு நடுவில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இது சீல் ஆகியிருக்கும். ஸோ பொறுமையாக தான் அதோட ஆக்டிவெலாம் அது ரிலீஸ் பண்ணும். ரொம்ப நேரத்துக்கு அதோட எஃபெக்டும் இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஸ்கின்ல இரிட்டேஷன், பர்ஜிங் இதெல்லாமே கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி டபுள் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் போடுறனால நடுவில் இருக்கிற இந்த ஸ்கின் கேர் ஆக்டிவ் அவ்வளோ சீக்கிரம் டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் கை வச்சாலோ இல்லை நீங்கள் படுத்தாலோ அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகாது. தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அஸ் அன் அண்டர் ஐ க்ரீம். I personally don't believe in under eye creams until you change your lifestyle. ஜஸ்ட்டு நம்ம நைட் ஃபுல்லாக ஃபோன் பார்ப்போம், லேட்டாக தூங்குவோம், கரெக்டாக நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், கண்ணெல்லாம் போட்டு கசக்குவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். பட் இது எல்லாமே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நைட் அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணால் இதெல்லாமே சரியாகிடும் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ கரெக்ட் கிடையாது. பிகாஸ் அதுக்கேற்ற காசை ட்ரீட் பண்ணிங்கன்னா அது கூட நீங்கள் ஒரு அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறப்ப அதோட பெனிஃபிட் தெரியும். ஜஸ்ட்டு ஒரு அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி.
அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா வந்து கண்ணுக்கு கீழே நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷன் கிடைக்கும். அண்ட் ட்ரிங்க் மோர் வாட்டர். இன்டர்னலாகவும் சரி ஹைட்ரேஷன் கொடுங்க. அண்ட் எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசரே வந்து அண்டர் ஐ க்ரீமாக அப்ளை பண்ணலாம். கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தின்னாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். பட் இட்ஸ் ஓகே டு யூஸ் மாய்ஸ்சரைசர் அஸ் அன் அண்டர் ஐ க்ரீம். இது வந்து ஒரு டிப்பாக தான் சொல்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு அண்டர் ஐ க்ரீமில் வந்து நம்மளோட காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டூ ஃபாலோ சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நிறைய தண்ணி குடிங்க, எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் அண்டர் ஐஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அண்டர் ஐ க்ரீம் தான் செட் ஆகுது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அண்ட் அதை ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் வந்து நான் மாய்ஸ்சரைசரே வந்து அண்டர் ஐ க்ரீமாக வந்து அப்ளை பண்ண சொல்கிறேன். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆக்சுவலி மிக்ஸ் யுவர் மாய்ஸ்சரைசர் வித் த ஹெவியர் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபவுண்டேஷனோ இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸோ வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, லைக் கன்சீலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, ஃபவுண்டேஷன் கொஞ்சம் திக்காக இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு பம்ப் ஆஃப் ஃபவுண்டேஷன் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட ஸ்கின்ல பிளெண்ட் ஆகும் அண்ட் ஃபினிஷும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். செகண்ட், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எனி ஸ்கின் கேர் க்ரீம் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா அது கூடயே வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் மாய்ஸ்சரைசர் அக்கார்டிங் டு த சீசன் அண்ட் யுவர் ஸ்கின் டைப். சம்மர் டைமில் நிறையா போட்டு உங்களோட ஸ்கின்ல பில்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே வின்டர் சீசனில் வந்து நீங்கள் லைட் வெயிட் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து அதோட எஃபெக்ட் போயிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கிற ஒரு திக் அக்ளூசிவ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். தென் எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனோட பழைய வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் மாய்ஸ்சரைசர் வச்சு பண்ணுற 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டிப்ஸ்லாம் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு ஆர் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே நம்மளை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதில் தான் வந்து அப்டேட்ஸ் வந்து டக்குன்னு கொடுப்பேன். லைக் இப்போ புதுசாக என்ன ப்ராடக்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப், அந்த மாதிரிலாம். ஸோ யூ கேன் ஃபாலோ மீ தேர். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.